அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்கூடிய அது டெஸ்க்டாப் பிசியா இருந்தாலும் சரிங்க, லேப்டாப் இருந்தாலும் சரிங்க, அதுல பயன்படுத்தப்படும் ஒரு சில பேக்கேஜுகளை, உதாரணத்துக்கு எம்எஸ் ஆஃபீஸ், லிபர் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஸ்டார் ஆஃபீஸ், எந்த விதமான பேக்கேஜுகள் நம்ம பயன்படுத்தினாலும் ஒரு சில கீபோர்ட் ஷார்ட்கட்களையும் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு சில வேலைப்பாடுகளுக்கு இரண்டு விதமான ஷார்ட்கட் கீல நம்ம பயன்படுத்தலாம். அப்ப ஒரே வேலைப்பாடுகளுக்கு நாம் இரண்டு விதமாக ஷார்ட்கட் கீபோர்டுகளை பயன்படுத்துவது எப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம எளிமையா பார்க்க போறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, நான் ஒரு வேர்டு ஓபன் பண்றேன். எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டு ஓபன் பண்ணிட்டேன். இதுல சம் டெக்ஸ்ட் டைப் பண்றேன். உதாரணத்துக்கு அருணா ஸ்ரீநிதி ஸ்ரீ தமிழ் யூடியூப் தமிழ் சேனல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சாதாரணமா இந்த ஒரு லைனை காப்பி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மவுஸ் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்ல கர்சரை வச்சுக்கிட்டுங்க, அப்படியே நம்ம ட்ராக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவோம், கர்சரை ஃபர்ஸ்ட் லைனுடைய பிகினிங்ல வச்சுக்கிட்டு கீபோர்ட்ல உள்ள ஷிஃப்ட் கீயையும் ஆரோ கீல உள்ள டைரக்ஷன் கீயான அந்த ரைட் ஆரோ கீயை நம்ம ஒன் பை ஒன்னா ப்ரெஸ் பண்ண அப்படியே செலக்ட் ஆகிட்டே வரும். இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். நம்ம செலக்ட் பண்றதுலேயே வெவ்வேறு மெத்தடில் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த மெத்தடு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் மவுஸ் மூலியமாவே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே இதை காப்பி பண்றதுக்கு நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னாக்க, கண்ட்ரோல் சி அப்படிங்கிற கீயை நம்ம பயன்படுத்துவோம். இந்த கண்ட்ரோல் சிங்கிறது காப்பி கமாண்ட். இப்ப இந்த கண்ட்ரோல் சிக்கு பதிலாக வேற என்ன கீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கீபோர்டில் உள்ள கண்ட்ரோல் கீயையும் இன்சர்ட் கீயும் நீங்க சேர்ந்து பிரஸ் பண்ணீங்கன்னாக்க, இந்த கண்ட்ரோல் சிக்கு என்ன வேலைப்பாடோ அதே தான் இந்த கண்ட்ரோல் இன்சர்ட்டுக்கும். அப்ப கண்ட்ரோல் சியும் கண்ட்ரோல் இன்சர்ட்டும் ரெண்டும் சேம் தான். அப்ப காப்பி பண்றதுக்கு இரண்டு விதமான கமாண்ட் கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்கு. ஒன்னு கண்ட்ரோல் சி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இன்சர்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னாக்க, கண்ட்ரோல் சி கொடுத்துறேன் கீபோர்டுல. இப்ப கர்சர் இங்க வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தா பேஸ்ட் ஆகுது. இது என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இன்சர்ட் அப்படி கொடுக்குறேன். எங்க தேவையோ அங்க வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகும். அப்ப காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் சியும் ஒன்னு, கண்ட்ரோல் இன்சர்ட்ங்கிறது ரெண்டு. அப்ப இரண்டு விதமான கீபோர்ட் ஷார்ட்கட்ல காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் சி, அனதர் கமாண்ட் கண்ட்ரோல் இன்சர்ட். சரிங்க, இப்ப பேஸ்ட் பண்றதுக்கே வேற ஏதாவது, அதாவது இப்ப கண்ட்ரோல் விக்கு பதிலாக வேற ஏதாவது கீ இருக்குன்னா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், அப்படியே செலக்ட் ஆல் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். எங்க தேவையோ அங்க வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணாம ஷிஃப்ட் கீபோர்ட்ல உள்ள ஷிஃப்ட் கீயும் இன்சர்ட் யூஸ் பண்ணா பேஸ்ட் ஆகுப்பாங்க. அப்ப இந்த 4 லைன் மேல உள்ளது அப்படியே 4 லைன் கீழே வந்துச்சுங்க. அப்ப பேஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னாக்க, கண்ட்ரோல் விக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்க ஷிஃப்ட் இன்சர்ட் கீயை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப காப்பிக்கு ரெண்டு கமாண்ட் இருக்கு, பேஸ்டுக்கும் ரெண்டு கமாண்ட் இருக்கு. அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட் கமாண்ட் ரெண்டு நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க, இப்ப நம்ம விண்டோஸ்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம், வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம், எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க, இந்த
மை கம்ப்யூட்டருடைய விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம். கூகுளாக இருக்கட்டும், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது அட் ஏ டயத்தில் வந்து நம்ம வந்து என்னென்ன அப்ளிகேஷனில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, அது நம்ம எந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது என்ன பண்ணலாம்னாக்க கீபோர்டில் உள்ள ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கீபோர்ட் ஷார்ட்கட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீபோர்டில் உள்ள ஆல்ட் கீயும் டேப் கீயும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமோ, மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கோமோ, அது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் வந்து ஆல்ட் டேப் யூஸ் பண்ணிட்டு இந்த டேப் விரலை மட்டும் எடுத்துட்டேன். இப்போ ஆல்ட் கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹோல்டு பண்ணதுனால உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப்ல என்னென்ன அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் எக்ஸல் போகணும் அப்படின்னாக்க நான் இன்னும் அந்த என்னோட அந்த கீபோர்டில் அந்த ஆல்ட் கீயில் இருக்கக்கூடிய விரலை மட்டும் நான் எடுக்கல. அந்த டேப் கீ விரலை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் அந்த ஆல்ட் கீ மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். ஹோல்டு பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ நான் வந்து எக்ஸல் போகணும் அப்படின்னாக்க நான் என்ன பண்ணேன், டேப் மட்டும் தட்டுறேன். அப்போ நான் ஆல்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த டேப் கீயை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் ஏற்கனவே ஹோல்டு பண்ணக்கூடிய ஆல்ட் கீயில் இருக்கக்கூடிய விரலையும் இந்த டேப் கீயையும் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னாக்க அந்த எக்ஸல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். திரும்பி அகைன் வந்து வேற அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னாக்கா ஆல்ட் டேப் யூஸ் பண்ணிட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ட் கீயை மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு கால்குலேட்டர் வேணும் அப்படின்னாக்க நான் டேபை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணா கால்குலேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதே மாதிரி நம்ம வந்து ஆல்ட் டேப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா மினிமைஸ் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அப்ளிகேஷனையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த ஆல்ட் டேப் கீயை நம்ம பயன்படுத்துவோம். இதே ஆல்ட் டேப் கீக்கு இணையாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஆல்ட் எஸ்கேப் கீயை பயன்படுத்தலாம். ஆல்ட் எஸ்கேப் கீயை பயன்படுத்தணும்னாக்க நீங்க ஆல்ரெடி வந்து டாஸ்க் பார்ல அந்த ஸ்டார்ட் பட்டன் டாஸ்க் பார்ல மினிமைஸ் ஆகிருக்கக்கூடிய அத்தனை விதமான அப்ளிகேஷன்லையும் இந்த ஆல்ட் எஸ்கேப்பை பயன்படுத்தினா அதுல ஒன்னா அந்த டாஸ்க் பார்லயே உங்களுக்கு வந்து அந்த ஹைலைட் பண்ணி காட்டும். எது வேணுமோ நீங்க வந்து அதை பயன்படுத்தலாம். அப்ப ஆல்ட் டேபும் யூஸ் பண்ணலாம், ஆல்ட் எஸ்கேப்பும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த மேக்ஸிமைஸ் ஆகியிருக்க டெஸ்க்டாப்ல மேக்ஸிமைஸ் ஆகியிருக்கிற அத்தனை அப்ளிகேஷனையும் ஒரே டைம்ல வந்து மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா கீபோர்ட்ல உள்ள அந்த லோகோ கீயையும் லெட்டர் டி ஃபார் டெல்லி அந்த கீயையும் என்ன பண்ணோம்னாக்க ஆல்ட் அதாவது லோகோ கீயையும் லெட்டர் டியையும் ப்ரெஸ் பண்ணினாக்க அனைத்து அப்ளிகேஷனுமே உடனே என்ன பண்ணோம்னாக்க அந்த டாஸ்க் பார்ல மினிமைஸ் ஆயிரும். நம்ம ஒண்ணு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு ஆல்ட் டேப் யூஸ் பண்ணுவோம், ஆல்ட் எஸ்கேப் யூஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன், ஒரு டம்மி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஃபோல்டரை நான் டெலீட் பண்ணுவோம் அப்படின்னாக்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க இதை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் டெலீட் யூஸ் பண்ணா போயிடும். எங்க போகும் அப்படின்னா ட்ராஷ்க்கு போகும், அது ரீசேலுக்கு பின்னுக்கு போகும். இதே வந்து நான் டெலீட் பண்றதுக்கு பதிலாக ஷிஃப்ட் டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு ட்ராஷ்க்கு போகும். ஆனா வந்து ட்ராஷ்ல இருந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், பர்மனண்டா டெலீட் ஆயிடும். அப்ப ஒரு இதை டெலீட் பண்றதுக்கு ரெண்டு விதமான கமாண்ட் இருக்கு. ஒன்னு சாதா டெலீட், இன்னொன்னு உங்களுக்கு ஷிஃப்ட் டெலீட். இந்த சாதா டெலீட் நார்மலா நீங்க டெலீட் கீ யூஸ் பண்ணீங்கன்னாக்க அது என்ன ஆகும்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போகும். அதே நீங்க ரீசைக்கிள் பின்னுக்கு போகாம பர்மனண்டா டெலீட் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணாக்கா ஷிஃப்ட் டெலீட் யூஸ் பண்ணீங்கன்னா பர்மனண்டா போகும். நான் சாதாரணமா என்ன பண்றேன்னாக்கா இதே இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். டம்மி 2ன்னு கிரியேட் பண்றேன். இது வந்து நம்ம F2 பண்ணி அதை செலக்ட் பண்ணி F2 பண்ணி டம்மி 1ன்னு ரீநேம் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து டம்மி 1ங்கிறத நான் செலக்ட் பண்ணி மவுஸ் மூலமா செலக்ட் பண்ணி டெலீட் யூஸ் பண்ணா உடனே என்ன பண்ணுங்க ரீசைக்கிளுக்கு போயிடுச்சு. இதே டம்மி 2 நான் என்ன பண்றேன் ஷிஃப்ட் டெலீட் பண்ணா உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் கேட்கும்.
அதாவது ஆர் யூ ஷூர் வாண்ட் டு பர்மனெண்ட் டெலீட் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும். நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா பர்மனெண்டா டெலீட் ஆயிடும். அப்ப டெலீட் பண்றதுக்கு 2 விதமான கீ இருக்கு. சாதா டெலீட் ஒன்று, ஷிஃப்ட் டெலீட் ஒன்று. அதாவது டெம்பரரி டெலீட் ஒன்று, பர்மனெண்ட் டெலீட் ஒன்று. இதுதான் வந்து அந்த டெலீட்டுக்கு இணையான 2 விதமான ஷார்ட்கட் கீகள். அதே பாத்தீங்கன்னாக்க இப்ப நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். மை ஃபோல்டர்னு கிரியேட் பண்றேன். இப்ப இந்த ஃபோல்டரை நான் என்ன பண்றேன்னாக்க ஒரு சில விசேஷ தேவைகளுக்காக என்ன பண்றோம், இந்த ஃபோல்டர்ல எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு, எவ்வளவு அளவு இருக்கு, எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்க இது இந்த ஃபோல்டர்ல டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய அந்த நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர்ல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நான் போவேன். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போனா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதாவது எந்த லொகேஷன்ல இருக்கு, எவ்வளவு சைஸ் இருக்கு. நான் வந்து இது எம்டி ஃபோல்டர்னால எந்த விதமான ஃபைலு சப் ஃபோல்டர் எதுவுமே இல்லை, அதனால 0 ஃபைல்ஸ் 0 ஃபோல்டர்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த பட்சத்தில் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஒர்க்குக்கு இந்த வேலைப்பாடுக்கு 2 விதமான கீ யூஸ் பண்ணலாம். ஒன்னுன்னு கேட்டீங்கன்னாக்க மவுஸ் மூலியமா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். அப்படி இல்லை கீபோர்டு வழியா நம்ம என்ன பண்ணோம்னாக்க இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் F10 ஃபங்க்ஷன் கீயான F10 கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க மவுஸ்ல யூஸ் பண்ணீங்களோ அதே அந்த அந்த அதாவது என்னன்னாக்க இந்த டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு வந்துருதுங்க. அந்த பாப்அப் விண்டோன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுனாக்கா பாப்அப் விண்டோ வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் F10 அப்படின்னா அந்த பாப்அப் விண்டோ வரும். உங்களுக்கு எது தேவையோ நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆரோ கீ மூலியமா நீங்க செலக்ட் பண்ணி பயன்பெறலாம். இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் தட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. இது வந்து கீபோர்டு ஷார்ட்கட் கீ உண்டான ஷிஃப்ட் F10. அதோடு மட்டும் இல்லாம இதுக்கு இணையா நம்ம கீபோர்ட்ல இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்கு. அதாவது ஸ்பேஸ் பாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்டி கீக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐகான் கீ ஒன்று இருக்கும். அதாவது அந்த பாப்அப் விண்டோ மாதிரி ஒரு போட்டு அந்த மவுஸ் பாயிண்ட் ஆனது இருக்கும். அந்த கர்சர் பாயிண்ட் ஆனது அந்த மவுஸ் பாயிண்ட் அந்த ஆரோ மார்க் மாரி உள்ளது அந்த கீயா உங்களுடைய ஸ்பேஸ் பார் பக்கத்துல ஆல்டி கீக்கு பக்கத்துல கண்ட்ரோல் கீக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கும். அந்த ஆல்டி கீக்கும் கண்ட்ரோல்களுக்கும் சென்டர்ல அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்கிரீன் இருக்கும். நீங்க அதை மூலியமாவும் என்ன பண்ணிக்கலாக்கா இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டு அந்த கீயை நான் ப்ரெஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ அதாவது பாப்அப் விண்டோ அது வந்துருச்சுங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸ் கீயை பயன்படுத்தி நம்ம பார்த்துக்கலாம். அப்ப எப்போதுமே நம்ம வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ல ஒரு வேலைப்பாடுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த ஒவ்வொரு வேலைப்பாடுக்குமே வந்து ஒரு சில கீகள் இருக்கிற பட்சத்துல இது இன்னொரு வேறு விதமான கீகளும் பயன்படுத்தலாங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா நீங்க நன்றாக தெரிஞ்சிருக்கலாம். அதனால இது போன்ற ஷார்ட்கட் சம்பந்தமான அனைத்து நிகழ்வுகளையும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து மிக எளிமையாக நம்ம பார்க்க போறோம்.